நமஸ்காரம். நம்ம இப்போ தஞ்சாவூர்ல இருக்கோம். தஞ்சாவூர்னா தெரியாதவங்களே யாரும் இருக்க மாட்டா. அதுவும் எஸ்பெஷலி இந்த பொன்னியின் செல்வன் படிச்சவாளுக்கெல்லாம் தஞ்சாவூர் அப்படின்னாக்க மனசுல ஒரு தனி இடம் அதுக்கு உண்டு. இந்த ஊருக்கு ஏன் அப்படி பேர் வந்தது, அதை பத்தி பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். திவ்ய தேசம் அப்படின்னாக்க ஒரு ஊர்ல ஒரு கோவில் அப்படி இருக்கும். காஞ்சிபுரத்துல பார்த்தேன்னாக்க ஒரு கோவில்ல 3 திவ்ய தேசம் இருக்கும். ஆனா நம்ம இப்ப இருக்கிற இடத்துல 3 கோவில்கள் சேர்ந்தது ஒரு திவ்ய தேசம். எப்படி பார்க்கலாமா? ஒரு தடவை சிவன் கிட்டக்க 3 அசுரர்கள், அதாவது தஞ்சகன், தண்டகன், கஞ்சமுக்கன் அப்படின்ற 3 அரக்கர்கள் சிவன் கிட்டக்க ரொம்ப சக்தி வாய்ந்த வரன்கள்லாம் வாங்கிட்டு வர. 3 அரக்கர்களும் ரொம்ப தொல்லை பண்றா. யாகம் பண்றவாளையும் தவம் பண்றவாளையும். அதுல பராசர முனிவரும் ஒருத்தர். ரொம்ப தொந்தரவு பண்ணவே அவள்லாம் என்ன பண்றதுன்னு தெரியாம பெருமாள்கிட்ட போய் முறையிடுறா. எங்களுக்கு இந்த மாதிரி பண்ண முடியல, யாகம் எல்லாம் பண்ண முடியல, தவம் பண்ண முடியல, இந்த 3 அசுரர்களும் ரொம்ப கொடுமைப்படுத்துறா அப்படின்னு. உடனே பெருமாள் அவளுடைய வேண்டுகோளுக்கு இணங்கி, பக்திக்கு இணங்கி அவளை வதம் பண்றதுக்கு வரார். அவர் வரதை தெரிஞ்சுட்டு தஞ்சகன் என்ன பண்றான், உடனே ஒரு யானை உருவு கொண்டு மாறி ஒளிஞ்சுக்க ட்ரை பண்றான். ஆனா பெருமாள் உடனே பார்த்துட்டு அவனை பிடிச்சு அந்த யானை தலையை தன் மடியில் வைத்து தன்னுடைய சக்கராயுதத்தால வதம் பண்ற. ஆனா அதுக்கு முன்னாடி அவன் ஒண்ணு சொல்றான், நான் பண்ணதெல்லாம் தப்புன்னு ரொம்ப மனசு உருகி வேண்டான். தான் பண்ண தவிர உணர்ந்துடுறான். பெருமாள்கிட்ட சொல்றான், நீ இந்த இடத்திலேயே இருந்து எல்லாருக்கும் அருள் பாலிக்கணும், அதோட இல்லாம இந்த இடத்துக்கும் என் பேர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் கிட்டக்க கேட்கிறான். அதனாலதான் தஞ்சகன் பேரை எண்ணி இந்த ஊருக்கு தஞ்சை, தஞ்சாவூர் என்ற பெயர் வந்தது. பெருமாளும் இந்த ஊர்ல நெற்கொன்ற பெருமாளா நின்று எல்லாருக்கும் அருள் பாலிக்கிறார். மத்த 2 அரக்கர்களை என்ன பண்ணார் பாப்போமா? அடுத்தது தண்டகன். இவன் என்ன பண்றான், பெருமாள் வரதை பார்த்துட்டு உடனே பூமி உள்ள போய் ஒளிஞ்சுன்னுறான். அதை தெரிந்த பெருமாள் வராக அவதாரம் எடுத்து அவனை போய் சம்ஹாரம் பண்ற. இது எங்க நடந்தது அப்படின்னா ஸ்ரீமுஷ்டம்ன்ற இடத்துல. சோ அந்த திவ்ய தேவசத்தை பத்தி நம்ம பிற்பாடு பார்க்கலாம். அடுத்தது கஞ்சமுகன். அவனை ஒரு யாழியா மாற்றி தன்னுடனே வைத்து கொண்டுடுற. 3 அசுரர்களும் தாம் பண்ண காரியங்களை எல்லாம் எண்ணி பெருமாள் கிட்ட மன்னிப்பு கோர பெருமாளும் அவளுக்கு மன்னித்து அருள் பாலிக்கிறார். வெண்ணாற்றங்கரையில் இருக்கும் இந்த 3 கோவில்கள் நீலமேக பெருமாள், நெற்குன்ற பெருமாள், வீர நரசிம்மர் அப்படின்னு 3 அவதாரத்துல இங்க காட்சி தர்றார் அவர். அதுவும் வீர நரசிம்மர் எடுத்துட்டீங்கன்னாக்கா ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கார் பாக்குறதுக்கு. இப்ப நான் அங்கேருந்து தான் பேசுறேன், அவரை தான் பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப அழகா இருக்கார் பெருமாள். இதுல என்னன்னாக்கா மகாலட்சுமி எப்பொழுதுமே பெருமாளுக்கு இடது தொடையில தான் அமருவா. ஆனா இந்த ஸ்தலத்துல வலது தொடையில அமர்ந்து இருக்கிறதுனால வலவந்தை அப்படின்ற ஒரு பேரும் இந்த ஸ்தலத்துக்கு உண்டு. பெருமாளோட தாயார் தஞ்சை நாயகி. நீலமேக பெருமாள் தாயார் செண்பகவல்லி தாயார். நெற்குன்ற பெருமாள் தாயார் அம்புஜவல்லி தாயார். இங்க எல்லா சந்நிதிக்குமே உற்சவர் ஸ்ரீமன் நாராயணன். கோவில் ரொம்ப அமைதியா இருக்கு. ஆனா அப்பப்போ இந்த காரு சத்தம், பஸ் சத்தம் மட்டும் ரொம்ப கேட்கறது. குயில் கூவுறது, மயில் அகர்கிறது. ரொம்ப அழகா இருக்கு இந்த கோவில். நான் இப்போ மணிக்குன்ற பெருமாள் கோவில்ல உட்கார்ந்துட்டு இருக்கேன். நானும் பெருமாளும் மட்டும்தான், வேற யாருமே இல்லை. அவ்வளோ ஏகாந்தமா இருக்கு இந்த கோவில். நீங்கள்லாம் இந்த மாதிரி கோவிலுக்கு பெருமாளோட தனியா ஏகாந்தத்தை அனுபவிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த ஸ்தலம் 3 ஆழ்வார்களால் பாடப்பெற்றது. பூதத்தாழ்வார், நம்மாழ்வார் அண்ட் திருமங்கை ஆழ்வார் 3 பேரால பாடப்பெற்றது. உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்ததுன்னா 3 பெருமாளையும் சேவிக்கலாம். இல்லைன்னா எனக்கு இன்னைக்கு 2 பெருமாள் சேவிக்கிறது தான் குடிப்பினேன். ஏன்னாக்கா ஒரு பட்டர் ஷஃப்லிங் அந்த கோவிலுக்கும் இந்த கோவிலுக்கும் போயிட்டு வரதுனால பாதி நேரம் இந்த கோவில்ல, அதுவும் எஸ்பெஷலி இந்த கோவில்ல இருக்கிறது இல்லை. ஸோ அவெல்லாம் இருக்கிற டயத்துக்கு பார்த்து நம்ம சேவிக்கணும். இல்லைன்னா என்ன, நீங்களும் பெருமாளும் ஏகாந்தந்தான், ரொம்ப ஏகாந்தந்தான். நீங்களாம் இந்த மாதிரி கோவிலுக்கு பெருமாளோட அனுகிரகம் பரிபூர்ணமா உங்களுக்கு எல்லாம் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். நமஸ்காரம்.